பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்களை சொல்வதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு ஒரு விசேஷமான நாள். என்ன நாள் சொல்லுங்க பார்க்கலாம்? உலக மகளிர் தினம். பெண்களுக்கான விசேஷமான நாளாக இந்த நாளை நியமித்திருக்கிறாங்க உலகமெங்கிலுமே. பெண்கள் இந்த உலகத்தில் ரொம்ப முக்கியமானவர்கள். பெண்களுக்கு தான் இந்த உலகத்தில் பாதுகாப்பும் இல்லாத சூழ்நிலை காணப்படுகிறது. பெண் குழந்தைகள் கடத்தப்படுறாங்க. பெண்களுக்கு பலவிதமான தீமைகள், சொந்த வீட்டுக்குள்ளேயே தீமைகள், வேலை செய்கிற இடத்துல, வசிக்கிற இடத்துல ஒரு விடுதலையோடு போக முடியல, நிறைய பாதிப்புகள் பெண்களுக்கு உண்டாகி நிறைய பேருடைய மனதில் வேதனையும், சில சமயத்தில் ஏன் நம்ம பெண்ணா பிறந்தோம் என்கிற எண்ணம் கூட சில பெண்களுக்கு வருகிறது. ஆனால் ஆண்டவர் உங்க மேல ரொம்ப அன்பு வைத்திருக்கிறார். எல்லாரும் வீட்லையுமே பெண்கள் இருக்கிறாங்கள, தாய் இருப்பாங்க, மனைவி அல்லது பெண் பிள்ளைகள், சகோதரி, எல்லாருமே பெண்களோட சம்பந்தப்பட்டவங்க தான். ஆண்டவர் பெண்களை விசேஷமாய் சிருஷ்டித்தார் என்பதை மறந்துடக்கூடாது. பெண்களாகிய நீங்கள் ரொம்ப சந்தோஷப்படணும். பெண்ணாய் பிறந்ததற்காக ஆண்டவர் உங்களை பெண்ணாய் சிருஷ்டித்தது உங்களுக்கு கிடைத்த ஒரு பெரிய பாக்கியம் என்பதை மறந்துடக்கூடாது. ஆண்டவர் ஆதாமை தான் முதல்ல உண்டாக்கினார். ஆனால் அவன் ஒரு வெறுமையை உணர்ந்தான். அவனுக்குள்ள ஒரு பரிபூர்ண ஆண்டவர் எல்லா வசதிகளையும் உண்டாக்கி கொடுத்தார். ஆனா அவனுக்குள்ள ஒரு வெறுமை இருந்தது. ஆண்டவர் அதை கவனித்து கொண்டே இருந்து அவனுக்கு ஒரு ஏற்ற துணையை நான் உண்டாக்குவேன்னு தான் பெண்ணை சிருஷ்டித்தார். அப்ப அந்த பெண் தான் ஒரு ஆணுக்கு ஏற்ற துணை என்பதாக வேதத்திலே நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் அப்படி சிருஷ்டித்தார். பெண்கள் இல்லாம ஆண்கள் ஒரு சந்தோஷமா ஆசீர்வாதமா இருக்க முடியாது. ஒரு குடும்பம் கட்டப்படணும்னா பெண்களால தான் முடியும். ஆண்கள் மட்டும் ஒரு குடும்பத்தை கட்டிவிட முடியாது. அது ஒரு பெரிய ஒரு பிளஸிங். பெண்களால தான் சமுதாயத்துக்கே உண்டாகிறது. அது மாத்திரம் இல்ல, வேத புஸ்தகத்துல லூக்கா 1:28 வாசிக்கும் போது, இயேசு இந்த உலகத்தில் ரட்சகரா பிறக்கணும், அது மூலமா ரட்சிப்பை உண்டாக்கணும். ஒரு பெண் இல்லாம அது செய்ய முடியாது. அப்ப ஆண்டவரே ஒரு பெண் இல்லாதபடி தன்னுடைய திட்டத்தை உலகத்தில் நிறைவேற்ற முடியாது. ஒரு கன்னி பெண் வேண்டும். ஆண்டவர் அதற்கு கண்டுபிடித்ததான் மரியாள், கன்னி மரியாள் என்று சொல்லுகிற இயேசுவின் தாயாகிய மரியாள். தேவதூதனை அனுப்பி ஆண்டவர் சொல்லி அனுப்புகிறார். என்ன சொல்லுகிறார்? கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள். எவ்வளவு கோடிக்கணக்கான பெண்கள் இருக்கிறாங்க, அவர்களுக்கு மத்தியிலே நீ விசேஷமாய் ஆசீர்வதிக்கப்பட்டவள், கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார். இன்னைக்கு உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றார், என் மகளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள். எவ்வளவு பெண்கள் இருந்தாலும் அவர்களுக்கு மத்தியிலே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள். ஏன் ஆண்டவரே நீ கேட்டா, இயேசுவை உங்களுடைய வாழ்க்கையில நீங்க சொந்தமாக்கி கொண்டா நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. அவர் இல்லாம நீங்க ஆசீர்வாதத்தை அனுபவிக்க முடியாது. அவர் உங்களோடு இருந்தா, உங்களுக்குள்ள இருந்தா, அவங்க தான் ஆசீர்வதிக்கப்பட்ட பெண்கள், பாக்கியவதிகள். அப்போ இயேசு உங்க கூட இருக்கணும், அதான் முக்கியம். சகலத்தை சிருஷ்டித்த ஆண்டவர் உங்க கூட இருக்கணும். அதனால இந்த நாள்ல இயேசு உங்களுடைய உள்ளத்தில் இருக்கிறாரான்னு இருதயத்தை சோதித்து பாருங்க. நீங்க ஸ்திரீகளுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டவங்களா இருப்பீங்க, பாக்கியவதியா இருப்பீங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். பாருங்க, இயேசுவை இந்த உலகத்துக்கு கொண்டு வர தேவன் பயன்படுத்தின மரியாளிடத்திலே இந்த வார்த்தை சொல்லப்பட்டது. இன்னைக்கு உங்க மூலமா இயேசுடைய சித்தம் நிறைவேற, அவருடைய நாம மகிமைப்பட நீங்க ஆண்டவரால் பிரத்யேகமா சிருஷ்டிக்கப்பட்டீங்க. உங்க மூலமா தான் உங்களுடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். உங்க மூலமா தான் உங்களுடைய கணவருக்கு ஆறுதல். உங்க மூலமா தான் உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதம். உங்க மூலமா தான் உங்களுடைய குடும்பத்துக்கு ஆசீர்வாதம். உங்க மூலமா உங்களுடைய பெற்றோருக்கு ஆசீர்வாதம். அதனால கர்த்தர் உங்களை ஸ்பெஷலா சிருஷ்டித்திருக்கிறார் என்பதை மறந்துடாதபடி, ஆண்டவரை என்னை பெண்ணாக சிருஷ்டித்ததற்காக ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. அந்த பாக்கியத்தை உணர்ந்து உங்களுடைய கரத்துல என்னை ஒப்பு கொடுக்கிறேன், என்னை நீங்க பயன்படுத்துங்கன்னு சொல்லுங்க. உங்க மூலமா நிறைய நன்மைகள் நடக்கும். சோர்ந்து போகாதங்க. நடக்கிற காரியங்களை பார்த்து, சூழ்நிலையை பார்த்து கலங்காதங்க. உங்க மூலமா தேவன் ஒரு பெரிய காரியத்தை செய்ய போகிறார். நீங்க இருக்கிற சூழ்நிலையில் ஆசீர்வாதம் வரும். நீங்க குடும்பத்துல இருந்தா குடும்பத்துக்கு ஆசீர்வாதம். ஒரு வேலை செய்தீங்கன்னா அந்த வேலை ஸ்தலத்தில் ஆசீர்வாதம். நீங்க ஒரு பிசினஸ் பண்ணா அந்த பிசினஸ்ல ஆசீர்வாதம். நீங்க என்ன செய்றீங்களோ அங்கே கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருக்கும்.
நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், பாக்கியவதிகள். விசுவாசத்தோட சொல்லுங்க, ஆண்டவரே, என்னை ஒரு பெண்ணாக இந்த உலகத்தில் படைத்ததற்காய் ஸ்தோத்திரம். நான் பாக்கியவதி, நான் ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்ற வார்த்தை நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவரே, என் உள்ளத்தில் வந்து என்னோடு தங்கியிருந்து என்னை ஆசீர்வாதமாய் பயன்படுத்தும். யார் யார் அப்படி ஜெபிக்கிறாங்களோ அப்படிப்பட்ட ஒவ்வொரு தாயாரையும், ஒவ்வொரு சகோதரியையும், ஒவ்வொரு மகளையும், ஒவ்வொரு குட்டி பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஆமேன், ஆமேன்.